அஞ்சு வண்ண பூவே தாலேலோலாயே நட்சத்திர பூவே சார் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு சைலன்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மேஜிக்கா இருந்தது. நான் ஸ்டேஜுக்காகவோ இல்ல உங்களுக்காக சொல்ல, ஒரு சினிமாவோட ரசிகனா தூரத்துல இருந்து பாக்குற ஒரு பார்வையாளரா இங்க இருக்க உங்க அத்தனை பேருக்கும் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். இந்த மேஜிக்கை கொடுத்ததுக்கு மணி சார், கமல் சார், சிபு சார், த்ரிஷா மேம், ப்ளீஸ் நீங்க 4 பேரும் கைண்ட் ரிக்வெஸ்ட் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் ட்ரெய்லர் பாருங்க, ட்ரெய்லர் பாருங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உள்ள நான் பார்த்துப்பேன், வெளியே அவரு பார்த்துப்பாரு அப்படின்னாங்க. லாஸ்ட்ல பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃபா இருக்கு. என்னென்ன ஏதாவது லைட்டாவது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். என்ன மிரட்டுது என்ன ட்ரெய்லரு. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க பார்த்தது இல்லைண்ணே. இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க நிஜமா பார்த்தது இல்லைண்ணே. எவ்வளோ ஃபேஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப் நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல சார். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் ரியலா மீன் பண்ணி சொல்றோம். அப்படி இருந்தது. சொன்னேன் உங்களுக்கு எப்படி இருந்தது? இனிமே நான் தான் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சவுண்ட பாத்தீங்களாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஸோ அவ்வளோ படத்துல வேலை நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்க உங்களோட பார்க்கும்போது உங்களோட அந்த எமோஷன்ல கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு. ஸோ வெரி எமோஷனல். தேங்க்ஸ் டு மணி சார். மணி சார் என் மேல எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் லவ் வச்சிருப்பாரு. அது வந்து எப்படி என்னால சொல்ல முடியும்னு தெரியல. பட் என்னோட வேலையை ஒழுங்கா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் படத்துல. ஸோ வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கமல் சார் அவரோட எல்லாம் பாத்தீங்க, அதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ நான் இந்த வைப்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் பயங்கரமா கை தட்டினோம். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமான சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். சார் கொஞ்ச நேரத்துக்கு